Hello viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்ட்ரீட் ஃபுட் சிக்கன் எக் கொத்து பரோட்டா ரெசிபி தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இது நீங்க வீட்லயே ஈஸியா சிம்பிளா சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபியும் கூட. இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால என்னோட வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இதுக்கு தேவையான செய்முறை என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி இப்படி சாப் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது சிக்கன் சேர்வா 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சிக்கன் சேர்வா எப்படி செய்யணும்னு தெரியலன்னா என்னோட சேனல்ல பாருங்க இருக்கும். இதுக்கு அடுத்ததா முட்டை பரோட்டா. இந்த முட்டை பரோட்டா எப்படி செய்யணும்னு தெரியலன்னா என்னோட சேனல் இருக்கும். ஸோ முதல்ல இந்த முட்டை பரோட்டாவை இப்படி சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி, இல்லைன்னா நீங்க கையாலையும் கூட இப்படி பிச்சு பிச்சு ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது 1 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் 2 ஆனியன்ஸ் இப்படி சாப் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. முதல்ல இந்த மாதிரி ஒரு தோசை தவாவை ஹீட் பண்ணி அதில் சிறிதளவு எண்ணெயை விட்டுட்டு, அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை ஆட் பண்ணிவிட்டு, இது 1 நிமிஷம் வரலும் சும்மா அப்படியே ஃப்ரை பண்ணிவிடுங்க. ரொம்ப ஓவர் குக்கும் பண்ணிடாதீங்க. ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்காகத்தான். இதுக்கு அடுத்தது கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் சும்மா ஒரு 20 செகண்ட் அப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு, இது கூட நம்ம கட் பண்ணியிருந்த அந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் 1 நிமிஷம் வரையிலும் சும்மா அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு, இதுக்கு அடுத்ததாக நம்ம பிச்சு பிச்சு வச்சுருந்த அந்த 4 பரோட்டாவையும் இதில் ஆட் பண்ணி அதை ஒரு 2 நிமிஷம் சும்மா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். அந்த தக்காளியோடைய ஃப்ளேவர், அந்த ஆனியன்ஸோட ஃப்ளேவர், உப்பு காரம் இது கூட சேர்ந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம 2 முட்டையை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சும்மா அப்படியே ஃப்ரை பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த முட்டையை நீங்கள் ஆட் பண்ணாமலே இந்த பரோட்டா ரெசிபி நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிடுங்க. இதுக்கு அடுத்ததாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இது கீழேருந்து மேலே வரையிலும் சும்மா அப்படியே மெல்லமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. முக்கியமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதுக்கு அடுத்தது 1 கப் சிக்கன் சேர்வாவை இதில் ஆட் பண்ணி பாருங்கள். என்னோடய கிண்ணம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அந்த எட்ஜு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அது போல் வேறு ஏதாவது இருந்தாலும் கிளாஸ் டைப்பில் அப்படி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா கொத்தி கொத்தி விட்டுனீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இது பண்ணுறதுல தான் உங்களுக்கு நல்லா அந்த சிக்கன் எக் கொத்து பரோட்டா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொத்தி கொத்தி விட்டிங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு ரெசிபி தயாராகிடும். பாருங்கள், என்னுடைய சிக்கன் எக் கொத்து பரோட்டா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமே இருக்காது. ஸோ நம்ம வெளியில் எந்த அளவுக்கு டேஸ்ட்டை எதிர்பார்த்து நம்ம சாப்பிடுவோமோ அதே அளவு நீங்கள் வீட்டில் இதை போல் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.